Hello student, example sum 3.12 LCM find பண்ண சொல்லிருக்காங்க. Subdivision number 1 8x power 4 y square, 48x square y power 4. First இந்த 8க்கும் 48க்கும் நம்ம LCM find பண்ணிடலாம். LCM find பண்ணிக்கிறோம். 8, 48 2 டேபிளால் கொடுத்தோம்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். 2 டேபிளால் கொடுத்தோம்னா 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தோம்னா 2 2s are 4, 1 2 is 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தோம்னா 1 2 is 2, 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தோம்னா 1 3 2s are 6. நெக்ஸ்ட் 3 டேபிளால் கொடுத்தோம்னா 1 1. இப்போ LCM 2 multiplication 2 multiplication 2 multiplication 2 multiplication 3. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, இங்கேயும் 2 2s are 4, அங்கே ஒரு 3 இருக்குது. இப்போ 4 multiplication 4 multiplication 3, 4 4s are 16, 16ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்குது. அப்போ LCM 48 கிடைக்குது. இப்போ ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 1 8x power 4 y square. இந்த ஆன்சர் எப்படி ரைட் பண்ணால் 8 மல்டிப்ளிகேஷன் x power 4 மல்டிப்ளிகேஷன் y ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்தது 48x ஸ்கொயர் y power 4 ஈக்குவல் 48 மல்டிப்ளிகேஷன் x ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் y power 4. LCM ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்கும் LCM ஈக்குவல் 8க்கும் 48க்கும் நம்ம எடுத்த LCM 48, அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம் 48. நெக்ஸ்ட்டு எக்ஸை வந்து கம்பேரிங் பண்ணுவோம். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஹையஸ்ட் ஆர்டர் எதுவோ அதைத்தான் LCM எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு ஒய் பவரை வந்து கம்பேரிங் பண்ணுவோம். ஒயில் வந்து எது ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குதோ அதைத்தான் நம்ம LCM எடுத்துக்கணும். அப்போ ஒய் பவர் 4. இதுதான் நமக்கு தேவையான LCM. சப்டிவிஷன் நம்பர் 1க்கான LCM முடிஞ்சது. மறக்காமல் ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 5x minus 10. நெக்ஸ்ட்டு 5x ஸ்கொயர் மைனஸ் 20. கொஸ்டின் ரைட் பண்ணலாம். 5x மைனஸ் 10. இதில் 5 நம்ம காமன் எடுக்கலாம். 5 காமன் எடுக்க தெரியாதவங்க 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் 1 5 is 5, 1 5 is 5. நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன நினைக்கினா 5 of x minus 2 கிடைக்கும். இங்கே x இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, x minus 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது 5x ஸ்கொயர் மைனஸ் 20 ஈக்குவல், அதிலேருந்து 5 நம்ம காமன் எடுத்தோம்னா இதில் இந்த ரெண்டு டைமில் இருந்து 5 காமன் எடுத்தோம்னா இது எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது மைனஸ் 4 கிடைக்கும், மைனஸ் 4. இப்போ இந்த 4 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து 4 வந்து 2 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம் 5 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இதில் நமக்கு ஏக்கான வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வந்து எக்ஸ், ஏ ஈக்குவல் எக்ஸ், பிக்கான வேல்யூ பி ஈக்குவல் 2. இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். 5 ஆஃப் ஏங்கிறது எக்ஸ், அப்போ ஃபார்முலா அப்படி என்ன வரணும் ஏ ப்ளஸ் பி வரணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி ஏ மைனஸ் பி, அப்போ எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் 5x ஸ்கொயர் மைனஸ் 20க்கான ஆன்சர். ஒவ்வொரு ஆன்சரையும் பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ LCM ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். LCM ஈக்குவல் LCM இந்த ரெண்டு டேமுக்கும் கம்பேரிங் பண்ண போகிறோம். கம்பேரிங் பண்ணும்போது எது காமனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இப்போ ஒரே ஒரு 5 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இங்கே x மைனஸ் 2 இருக்குது, இங்கேயும் x மைனஸ் 2 இருக்குது.
இப்போ நான் காமனாக இருக்கல ஒன்றே ஒன்று எழுதிக்கலாம், ஏன்னா பவரில் இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன். அப்போ நான் ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் டூவை மட்டும் ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் டூ. நெக்ஸ்ட் காமனாக இல்லாமல் என்ன இருக்குன்னு பாருங்கள். காமனாக இல்லாமல் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூவையும் காமனாக இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம ரைட் பண்ணிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் டூ. இதுதான் சப்டிஷன் நம்பர் 2க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஈக்குவல் இந்த எக்ஸ் பவர் 4ஐ எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஒன்றை எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ 1 தான், 1 ஸ்கொயர். இப்போ இதில் வந்து இதை ஏ ஸ்கொயராகவும் இதை ஏ ஸ்கொயராகவும் இதை ஏ ஸ்கொயராகவும் இதை பி ஸ்கொயராகவும் கன்சிடர் பண்ண வேணும். இதை ஏ ஸ்கொயராகவும் பி ஸ்கொயராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஏ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர், ஏ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் 1 கிடைக்குது, ஏ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர், பி ஈக்குவல் 1 கிடைக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இதை ரைட் பண்ணிடலாம். இப்போ ஏயை ரைட் பண்ணுங்கள், ஏயை ரைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி இருக்குது ப்ளஸ் பி இருக்குது, ப்ளஸ் பிக்கான வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி ஏ இருக்குது, ஏயை ரைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி மைனஸ் இருக்குது, மைனஸ். அடுத்து பிக்கான வேல்யூ 1. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கான ஃபார்முலா நமக்கு கிடையாது, அதனால அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மறுபடியும் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அப்படியே இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஏ ஈக்குவல் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் எக்ஸாகவும் பி ஈக்குவல் 1ஆகவும் இருக்குது. இது ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் மறுபடியும் என்ன கிடைக்குது நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏக்கான வேல்யூ எக்ஸ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1, பிக்கான வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் 1. இதுதான் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இதுலேயே கன்டினியூட்டி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இதில் நம்ம இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குன்னா 1 இருக்குது. இந்த 1 வச்சு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கணும். ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கணும், ஆட் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் 2 கிடைக்கணும். டேபிள்ஸ் நமக்கு என்ன பண்ணால் 1 1 S1. இப்போ இங்கேயும் மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1 கொடுத்துலாம். இப்போ 1 1 S1னா நமக்கு கிடைக்குது, மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுது, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 2. டிவைடிங் பை எக்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸை நம்ம ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டராகவும் எக்ஸ் மைனஸ் 1 அனதர் ஃபேக்டராகவும் கிடைக்குது. இப்போ இதனுடைய ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் இங்கே பவரில் 1 இங்கே பவரில் 1. அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இதோடைய ஆன்சரை நம்ம வந்து பாக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எது ரெண்டுக்கும் கம்பேரிங் பண்ணால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டுக்கும் தான் எல்சிஎம்மை கம்பேரிங் பண்ணும். கம்பேரிங் பண்ணும்போது எது எது காமனாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ பிக்கஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். பிக்கஸ்ட் ஆர்டரில் இது 2ஆகவும் இது 1ஆகவும் இருக்குது. அப்போ பிக்கஸ்ட் ஆர்டரை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு காமன் இல்லாத டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து அதையும் ரைட் பண்ணும். காமன் இல்லாத டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காமன் இல்லாத டேர்ம்ஸ். அப்போ ரெண்டு டேர்ம்ஸுமே நம்ம ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் தேர்ட் சப்டிஷனுக்கான எல்சிஎம். மறக்காமல் பாக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4, எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எடுத்துக்கலாம்.
எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27 ஈக்குவல் இந்த 27 எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 3 கியூப்னு ரைட் பண்ணலாம். அதாவது 3 கியூப்னா 3 மல்டிப்ளிகேஷன் 3 மல்டிப்ளிகேஷன் 3 இதுதான் 3 கியூப்னு ரைட் பண்ணலாம். அப்போ இதை எக்ஸ் பவர் கியூப் அப்படி இருக்கட்டும், எக்ஸ் பவர் கியூப் அப்படி இருக்குது, மைனஸ் 27க்கு பதிலாக 3 கியூப்னு எழுதிக்கலாம். 3 கியூப். இப்போ இதை வந்து எப்படி ரைட் பண்ணலாம்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் ரைட் பண்ணிடலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கான ஃபார்முலா. இங்கே ஏ ஈக்குவல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் எக்ஸாகவும் பி ஈக்குவல் 3ஆகவும் இருக்குது. பி ஈக்குவல் 3ஆகவும் இருக்குது. இப்போ ஏ மைனஸ் பியை ரைட் பண்ணிடலாமா? ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவோம். ஏக்கான வேல்யூ எக்ஸ், அப்போ ஏக்கான வேல்யூ எக்ஸ், பிக்கான வேல்யூ நமக்கு வந்து 3 இருக்குது, மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி ஏஎஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஏஎஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏஎஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏயவும் பியவும் மல்டிப்ளை பண்ண, அடுத்தது வந்து ஏயவும் பியவும் மல்டிப்ளை பண்ணும். ப்ளஸ் ஏயவும் பியவும் மல்டிப்ளை பண்ணால் ஏயவும் பியவும்னா 3x. நெக்ஸ்ட்டு பியை மட்டும் ஸ்கொயர் பண்ணும். பியை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9. இது எக்ஸ், அதாவது இது வந்து எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 27க்கான ஆன்சர். இதை பாக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்ததில் என்ன கொடுத்தாங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயராகவே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதையும் பாக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 9 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 9 ஈக்குவல் 3 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணலாம். 9 ஈக்குவல் 3 ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணலாம். அதாவது 3 மல்டிப்ளிகேஷன் 3, அதனால அது 3 ஸ்கொயர்னு எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாட்ட வந்துடுது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏக்கான வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, பிக்கான வேல்யூ வந்து 3 இருக்குது. ஃபார்முலா படி அப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். ஏ ப்ளஸ் பியை ஃபஸ்ட் ரைட் பண்ணிடலாம். ஏக்கான வேல்யூ எக்ஸ், பிக்கான வேல்யூ 3, அப்போ ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி ஏ மைனஸ் பியை ரைட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இது வந்து நமக்கானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கான ஆன்சர். இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். எல்சிஎம் ஈக்குவல், எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால தான் பாக்ஸ் பண்ண சொல்கிறது உங்களை. பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த 3 டேர்ம்ஸோ 3 பாக்ஸையும் கம்பேரிங் பண்ணும்போது ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இங்கே இருக்கான்னு சொல்லி பாருங்கள். காமன் டேர்ம் எது இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இப்போ எக்ஸ் மைனஸ் 3லே பிக்கஸ்ட் ஆர்டர் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு காமன் டேர்ம்ஸ் இல்லாமல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். காமன் டேர்ம்ஸ் இல்லாமல் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு காமன் டேர்ம்ஸ் இல்லாமல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். காமன் டேர்ம்ஸ் இல்லாமல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 9 இருக்குது. அதையும் ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். மறக்காமல் பாக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு சப்டிஷனில் 3R4 3R2 இருக்குது. அந்த ஒன்றையும் நீங்கள் வந்து அந்த ஆன்சரை எழுதி ஃபேக்டர்ஸ் எழுதி பாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.